இப்போதே பதில் அனுப்பு. அவள் அனுப்பிய அந்த மெசேஜை நான் பார்த்தேன். ஆனால் பதில் அனுப்பவில்லை. தினமும் அவள் மெசேஜ் அனுப்புவாள். காலை வணக்கம், சாப்பிட்டியா, கவனமாயிரு. எல்லாமே படிப்பேன். ஆனால் மனதில் ஒன்றுதான், நாளைக்கு பதில் அனுப்பலாம். அந்த இரவு என் போன் ஒலித்தது. அந்த குரல், அவள் பெயரை சொன்னதும் என் உலகம் நின்றுவிட்டது. என்னடா இது? அவள் அவள் இறந்து விட்டாளா? என் போனை பார்த்தேன். அவளின் கடைசி மெசேஜ் இன்னும் அங்கே இருக்கிறது. நான் ஏன் கவனிக்கவில்லை? அவளை திரும்பக் காண முடியாது. என்னுள் அவளுடைய சிரிப்பு இன்னும் இருக்குது. ஏன் ஏன் இப்படி நடந்தது? நான் அவளிடம் பேச முடியலையே. பிறகு நான் சென்ற இடம் இறுதிச் சடங்கு மண்டபம். அங்கே அவள் அமைதியாக கிடந்தாள். என் போனில் அவளின் கடைசி மெசேஜ் இன்னும் இருக்கிறது. என் பதில் மட்டும் இல்லை.